everyone, welcome to my channel Srini Studies. இன்னைக்கு நம்ம நேஷனலிசம் இன் இந்தியா சாப்டரில் நெக்ஸ்ட் டாபிக் அதாவது என்னென்னா லிமிட்ஸ் ஆஃப் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ என்னென்னா வந்துட்டு சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் வந்துட்டு ஒரு 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 கட்டத்தில் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போனாலும் இன்னொரு சைடு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு ஃப்ளாப்பாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதோட லிமிட்ஸ் இது ஏன் வந்துட்டு அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா? அது யாருன்னு சொல்லுவாங்கன்னா அன்டச்சபிள்ஸ். ஓகேங்களா? அன்டச்சபிள்ஸ். ஓகேங்களா? இவங்கள வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்கன்னா இவங்களை வந்து தலித்ஸு இல்லைனா அப்ரெஸ்டு, அதாவது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு கீழ் ஜாதி அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதாவது இவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை தொட்டாலே வந்துட்டு அந்த பொருள் வந்துட்டு அதோட புனிதத்தன்மை இழந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவங்க தொட்டாலே அது தீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா ரொம்ப காலமாக வந்துட்டு நம்ம காங்கிரஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தலித்ஸை வந்துட்டு இக்னோர் பண்ணாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம காங்கிரஸும் என்ன பண்ணாங்க, தலித்ஸை வந்துட்டு இக்னோர் பண்ணாங்க. ஓகேங்களா? எதனாலனா வந்துட்டு சனாதனிஸ், அதாவது சனாதனிஸ்னால் என்னென்னா கன்சர்வேட்டிவ் ஹை காஸ்ட் இந்துஸ், அதாவது யாருன்னா இந்த பிராமின்ஸு இந்த மாதிரி வந்துட்டு ஹை காஸ்ட் பீப்புளை வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி வந்துட்டு இந்த தலித் பீப்புளை வந்துட்டு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்துட்டு காங்கிரஸ் வந்து அவ்வளோவா சப்போர்ட் பண்ணல. இவங்களும் வந்துட்டு ஒரு அப்ரெஸ்டாக தான் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ காந்திஜி வர்றாரு. காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா நம்ம இந்தியாவுக்கு ஃப்ரீடமே கிடைக்காது. இப்போ வந்துட்டு இந்த தலித்ஸ் அதாவது இந்த அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஃப்ரீடம்னு ஒன்று கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு காந்திஜி என்ன சொல்கிறாருன்னா தலித்ஸை வந்துட்டு ஹரிஜன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஹரிஜன் அப்படின்ட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் காட். ஓகேங்களா? கடவுளோட குழந்தை அப்படின்ட்டு அன்டச்சபிள்ஸை சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு காந்திஜி வந்துட்டு தலித்ஸ்க்கு வந்துட்டு அதாவது அப்ரெஸ்ட் அன்டச்சபிள் பீப்புளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா நிறையா வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா சத்தியகிரக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஏன்னா வந்துட்டு இவங்களுக்கு வந்து டெம்பிள்ஸ்க்குலாம் அலவுட் கிடையாது, பப்ளிக் வெல்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால இது எல்லாத்தையும் எதிர்த்து நின்று சத்தியகிரக ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இவங்களும் வந்துட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் போகணும், இவங்களுக்கெல்லாம் பப்ளிக் வெல்ஸில் வந்துட்டு தண்ணி இறக்க வந்துட்டு கொடுக்கணும், காமன் ரோடுக்கு வந்துட்டு போக அலோவ் பண்ணணும், ஸ்கூல்ஸ்க்கு போக அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்புறம் வந்துட்டு காந்திஜி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவரே வந்துட்டு டாய்லெட்டையும் க்ளீன் பண்ணுறாரு. டாய்லெட்டை க்ளீன் பண்ணிட்டு பாங்கினா என்னென்னா டாய்லெட் கிளீனர்ஸ். ஓகேங்களா? டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்கள்ல, அவங்க தான் பாங்கின்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்துட்டு ஒரு மாதிரி டிக்னிஃபை பண்ணுறதுக்கு, அவங்கள வந்துட்டு கொஞ்சம் மேம்படுத்தி பேசுகிறதுக்காண்டி என்ன பண்ணுறாருன்னு இவரே வந்துட்டு டாய்லெட்ஸையும் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாரு. ஓகேங்களா? அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறாரு யார்கிட்டனா வந்துட்டு அப்பர் கிளாஸ் பீப்புள்கிட்ட. அவங்க வந்துட்டு அவங்களோட மனசை வந்து மாற்றிக்கணும், அவங்க மனசை மாற்றிக்கிட்டு இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பாவத்திலேருந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடணும்னா அன்டச்சபிலிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, அது வந்துட்டு ஒரு பாவம், அந்த பாவத்தில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா தலித் லீடர்ஸ் நிறைய பேர் வர்றாங்க. தலித் லீடர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காந்திஜிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுக்கு தனியாக ரிசர்வ் சீட் வேணும், எங்களுக்கு அதாவது எலெக்ஷனில் வந்துட்டு எங்களுக்கு ரிசர்வ் சீட் வேணும், அதுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும், செப்பரேட்டாக தொகுதி வேணும், அந்த தொகுதியிலே எங்களுக்கு ரிசர்வ் சீட் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், அதாவது மெட்ராஸில் வந்துட்டு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்காண்டி நாங்கள் வந்துட்டு கவுன்சில் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி சொன்னாங்கல்ல. அதே மாதிரி தலித் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பொலிட்டிக்கல் பவர் இருந்தால் தான் வந்துட்டு எங்களோட ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்டில் வந்துட்டு இந்த தலித்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. எஸ்பெஷலி மகாராஷ்டிராலையும் நாக்பூர்லையும். நாக்பூரில் தான் தலித்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அந்த ஏரியாவில் தான் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன பண்ணுறாருன்னா டிப்ரெஸ் கிளாஸ் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு 1930 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? 1930 டிப்ரெஸ் கிளாஸ் அசோசியேஷன் அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இவர் மகாத்மா காந்தி செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு போனார்ல லண்டனுக்கு. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இவர் வந்து செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது செப்பரேட்டாக தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டிமாண்ட்ஸ் வச்சுருந்தார். ஆனால் இந்த டிமாண்ட்ஸை மட்டும் பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, காந்திஜிக்கு இது பிடிக்கல. அப்போ மகாத்மா காந்தி என்ன பண்ணுறாருன்னா சாகும் வரை உண்ணாவிரதம். ஓகேங்களா? ஃபாஸ்ட் அண்ட் டு டெத், நாங்கள் சாகுற வரைக்கும் வந்துட்டு நான் உண்ணாவிரதத்தில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு உண்ணாவிரதத்தில் இருக்கார். இவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா
நம்ம வந்துட்டு தலித்ஸ்க்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு ஒரு எலக்ட்ரேட் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா நம்மளோட அதாவது தலித்ஸை வந்துட்டு நார்மல் பீப்புளோட இன்டகிரேட் பண்ணுற ப்ராசஸ் என்ன ஆகும்னா வந்துட்டு ரெடியூஸ் ஆகிடும், அது வந்துட்டு ஸ்லோவாகிடும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்கிறாரு. ஓகேங்களா? இதனால் நம்மளோட அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, ஓகே நீங்கள் சொல்கிறதும் சரியாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாருன்னா அக்ரி பண்ணிக்கிறார். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பூனா பேக்ட்டுன்னு வந்துட்டு ஒரு பேக்ட். ஓகேங்களா? ஒரு அக்ரிமெண்ட் யாருக்கு, நம்ம காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையில வந்துட்டு பூனா பேக்ட்டுன்னு வந்துட்டு ஒரு பேக்ட். ஓகேங்களா? 1932. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அந்த தலித்ஸை வந்துட்டு என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எஸ்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்சினா என்னென்னா ஷெட்யூல்டு காஸ்ட். ஓகேங்களா? ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரிசர்வ் சீட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ப்ரொவின்ஷியல் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசர்வ் சீட் கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ஜென்ரல் எலக்ட்ரேட்டில் தான் ஓட்டிங் நீங்கள் வந்துட்டு நிற்கணுமே தவிர உங்களுக்குன்னு தனியாக வந்துட்டு எலக்ட்ரேட் கொடுக்க முடியாது, உங்களுக்கு தனியாக தொகுதி கொடுக்க முடியாது. உங்களுக்கு ரிசர்வ் சீட் வேணால் தரோம், ஆனால் தனியாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏரியா கொடுத்து அதில் நீங்கள் போட்டிடுங்க அப்படின்ட்டு எங்களால் சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த தலித்ஸோட மூமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கிலாஃபட் மூமெண்ட் அப்படின்ட்டு ஒன்று பார்த்தோம்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிலாஃபட் மூமெண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டு வந்துருச்சு. அதாவது நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் வந்துட்டு அதோட ஃபார்மை வந்து இழந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு முஸ்லீம்ஸ், அதாவது நான் கோஆப்ரேஷன் கிலாஃபட் மூமெண்ட் வந்துட்டு மொத்தமாக போனதுனால முஸ்லீம்ஸ் வந்து காங்கிரஸ்லேருந்து அலினேட் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அலினேட் அப்படின்னா வந்துட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட மாதிரி, காங்கிரஸ்லேருந்து எங்களை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்ஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மிட் 1920s வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து ஹிந்து மகாசபா அப்படிங்கிற ஒரு கமிட்டியோடையே வந்துட்டு ரொம்பவே வந்து அசோசியேட்டடாக இருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஹிந்துஸ்க்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? இதனால் என்ன ஆகுதுன்னா ஹிந்துஸ்க்கும் முஸ்லீம்ஸ்க்கும் இடையில கம்யூனல் கிளாஷஸ் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா? அதாவது சண்டை, மத பிரச்சனைகள் வந்து நடக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க. நெகோசியேஷனாக பேச்சுவார்த்தை எதுக்குன்னா அலையன்ஸ், திருப்பி நம்ம வந்துட்டு கூட்டணி வச்சுப்போம், நம்ம வந்துட்டு திருப்பி சேர்ந்துவோம் அப்படின்ட்டு ஒரு அலையன்ஸ் வைக்கிறாங்க 1927. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா முகமது அலி இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது முஸ்லீம் லீக்கோட ஒரு மெம்பர், அவர் தான் முகமது அலி. இவர் என்ன பண்ணுறாருன்னா எங்களுக்கு செப்பரேட் எலக்ட்ரேட் வேணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அதாவது தலித்ஸ்க்கே வந்துட்டு இவங்க செப்பரேட் எலக்ட்ரேட் கொடுக்கல. ஸோ வந்துட்டு இப்போ என்னென்னா முஸ்லீம்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு சரி நம்ம வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசி பார்க்குறாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, முஸ்லீம் கம்யூனிட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிசர்வ் சீட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சென்ட்ரல் அசம்பிளியில் ரிசர்வ் சீட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி எங்கெங்கெல்லாம் பெங்கால்லையும் பஞ்சாப்லேயும், ஏன்னா பெங்கால்லையும் பஞ்சாப்லேயும் தான் வந்துட்டு என்னென்னா முஸ்லீம் வந்து டாமினேட்டிங். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, இதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிட்டு இருக்குது, அதாவது நெகோசியேஷன் பேச்சுவார்த்தை. ஓகேங்களா? அதாவது காங்கிரஸ்குள்ளே வந்துட்டு முஸ்லீம் லீகோட அலையன்ஸ் வச்சதுனால முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வ் சீட் கொடுக்கறதுக்கு பற்றி வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப நாள் இந்த பேச்சுவார்த்தை நீடிக்கலை. எப்போனா வந்துட்டு ஆல் பார்ட்டிஸ், அதாவது எல்லா பார்ட்டிஸும் என்ன பண்ணுறாங்கன்னா 1928 ஒரு மீட்டிங் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு எம்ஆர் ஜெயக்கார்னு ஒருத்தவர், அதாவது ஹிந்து மகாசபாவில் ஒரு மெம்பர். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணுறாருன்னா அதெல்லாம் வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு வந்துட்டு தனியாக வந்துட்டு எலக்ட்ரேட்லாம் கொடுக்கக்கூடாது, மட்டும் இல்லாமல் ரிசர்வ் சீட்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்துட்டு ஸ்ட்ராங்காக அப்போசிஷன் கொடுக்குறாரு. ஓகேங்களா? இவர் வந்து ஸ்ட்ராங்காக அப்போசிஷன் கொடுத்ததுனால வந்துட்டு நம்ம ஹிந்து மகாசபாவை வந்து எலிமினேட் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்துட்டு முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வ் சீட்ஸ் கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய முஸ்லீம்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் வந்து நம்மளை வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? முஸ்லீம்ஸ் வந்து அவங்கள கன்சிடர் பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு மைனாரிட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா அவங்களோட கல்ச்சரு இது எல்லாமே, கல்ச்சர் ஐடென்டிட்டி இது எல்லாமே வந்துட்டு ஹிந்து டாமினேட்டட் சொசைட்டினால் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயப்படுறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.